ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிசாசினால் அற்புதம் செய்ய முடியுமா என்ற கேள்விக்கு வேதத்தின் அடிப்படையில் உள்ள சத்தியங்களை இந்த காணொளியில் நாம் காணலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16:14 சொல்லப்பட்டபடி அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். மத்தேயு 24:24 சொல்லப்பட்டிருக்கிறது. மேற்கண்ட வசனங்களிலிருந்து பிசாசுகள் கூட அற்புதம் செய்ய முடியும் என்று தெளிவாக அறிகிறோம். வேதத்தில் ஒரு சம்பவத்தை கவனியுங்கள். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்கிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. குறி சொல்லும் ஆவியை விரட்டியவுடன் அது போய்விட்டது. குறி சொல்லுதலை தொழிலாக கொண்டிருப்பவர்கள் ஒரு ஆவியால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதிலிருந்து உண்மையாகவே அது தெய்வ ஆவியல்ல என்று அது தெளிவாக தெரிகிறது. ஆனால் அது கூறுவதை மக்கள் தெய்வ வாக்காக எடுக்க காரணம் என்ன? அது உண்மையாக இருப்பதால்தான். இதிலிருந்து பிசாசுக்கு கூட அற்புதம் செய்யும் வல்லமை உண்டு என்பதை அறிகிறோம். மனிதன் கடவுள் இல்லை என்று கூறுகிறான். காரணம், பிசாசு நாத்திகனுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆனால் கடவுள் உண்டு என்பது பிசாசுக்கு நன்றாக தெரியும். அவருடைய பெயர் இயேசு என்றும் பிசாசுக்கு தெரியும். எல்லா அதிகாரத்திற்கும் மேலான அதிகாரம் இயேசுவிடம் இருப்பதால்தான் அவருடைய நாமத்தில் வெளியே போ என்று கூறும்போது அந்த பிசாசு வெளியேறுகிறது. இந்த பிசாசு எப்படி தோன்றினான் என்றால், ஆதியில் சகல ஆராதனையையும் புகழையும் மகிமையையும் தேவன் பெற்று கொண்டிருந்த போது அந்த சுதந்திரத்தை தான் சுதந்திரிக்க விரும்பி ஆராதனை தூதனாகிய லூசிபர் விரும்பினான். அப்படி விரும்பிய உடனேயே அவன் விழுந்து பிசாசானான். அன்று முதல் தன்னை வணங்கும் மக்களுடைய எண்ணிக்கையை உயர்த்துவதிலேயே சாத்தான் குறியாயிருக்கிறான். அதில் வெற்றியடைய இந்தியர்கள் பெரிதும் உதவினார்கள். ஆங்காங்கே தெய்வங்கள் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றி ஆராதனையை உறிஞ்சுகிறான். அப்பாவி மக்கள் சாத்தான் என்று தெரியாமல் தங்களை அவனுக்கு அடிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று லட்சக்கணக்கான மக்கள் அவற்றை பிசாசுகள் என்று அடையாளம் கண்டுகொண்டே இருக்கிறார்கள். பிசாசின் அஸ்திபாரங்கள் நடுங்குகின்றன. பூசாரிகளும் மந்திரவாதிகளும் தர்ம கர்த்தாக்களும் மீட்கப்படுகிறார்கள். இந்த ஊற்று நீரை யாரும் அடைக்க முடியாது, தடுக்க முடியாது. ஒரு பெண் இந்தியாவில் பேய் பிடித்து ஆடுகிறதென்றால் ஒரு கிறிஸ்தவ ஊழியர் நீ யார் என்று கேட்டால் அவள் வழிபட்ட தெய்வத்தின் பெயரையே சொல்கிறது. அவள் ஏன் அந்த பேயை வழிபட்டாள்? அந்த பேய் அற்புதம் செய்த ஒரே காரணம்தான். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரனுக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான். அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. மேற்கண்ட சம்பவத்தினின்று பிசாசுக்கு அற்புதங்கள் செய்யும் வல்லமை உண்டு என்றும் அதன் வல்லமையை விட ஆண்டவருக்கு அதிக வல்லமை உண்டு என்றும் அறிகிறோம். பிசாசு அற்புதம் செய்தாலும் முடிவில் அவனை நம்பும் மனிதனை நரகத்திற்கே இழுத்து செல்லுகிறான். எனவே இதை யோசித்து விழிப்படையுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். பிசாசின் வல்லமைகளையும் அவனுடைய கிரியைகளையும் அழிக்கத்தக்கதான நாமம் இயேசு என்கிற ஒரே நாமம் மாத்திரமே.
அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.